வன்பாடும் பொட்டல் சிவகாமி அம்மையார் 1784 முதல் 1854. தென்காசி மாவட்டம் பன்மொழி பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண் சித்தர் அச்சன்புதூர் கிராமத்தில் ஒரு வசதியான நிலக்கிழகர் குடும்பத்தில் பிறந்தார். இவரது கணவர் கங்கைமுத்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் பன்மொழி திருமலை முருகனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். முருகப் பெருமானின் மீதான அதீத பக்தியால் இல்லறத்தை துறந்து சிவகாமி பரதேசியாக மாறினார். ஒவ்வொரு கடைசி வெள்ளிக்கிழமையும் திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் சென்று முருகனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் தேரோட்டம் நடந்தபோது அம்மையார் தேரை வடம் பிடித்து இழுக்கச் சென்றார். அங்கு இருந்தவர்கள் அவரை ஒரு பெண் என்று ஒதுக்கி தடுத்தனர். இதனால் மனம் வருத்தமடைந்த அம்மையார் கடற்கரைக்கு சென்று அமர்ந்து என் மகன் முருகன் நினைத்தால் மட்டுமே தேர் நகர வேண்டும் என்று வேண்டினார். அம்மையார் அங்கு அமர்ந்திருக்கும் வரை தேர் அணுவளவும் நகரவில்லை. இறுதியில் ஊர் மக்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அழைத்து வந்த பின்னரே தேர் நகர்ந்ததாக கூறப்படுகிறது. பன்மொழி திருமலை முருகன் கோயிலில் வசந்த மண்டபம் கட்டுவதற்காக பெரிய கற்களை மலைக்கு மேல் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அம்மையார் மிக மெல்லிய பனை நாரை கொண்டு கயிறு திரித்து அதன் மூலமாக கனமான பாறைகளை கட்டி மலைக்கு மேல் அனாவசியமாக ஏற்றி மண்டபத்தை கட்டி முடித்தார். இது ஒரு மிகப்பெரிய சித்தாக கருதப்படுகிறது. அம்மையார் திருமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் ஒரு குழந்தையை கண்டெடுத்து தன் மார்போடு அணைத்தார். அப்போது அக்குழந்தை முருகனாக காட்சி தந்து வண்டுகள் மீக்கும் பொட்டல் பகுதியில் மறைந்தது. இந்த அற்புத நிகழ்வின் காரணமாகவே அவ்விடம் வன்பாடும் பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது. முருகப் பெருமானுக்கு சொந்தமான பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை அம்மையார் தனது ஆன்மீக ஆற்றலால் மீட்டெடுத்து மீண்டும் கோயிலுக்கே ஒப்படைத்தார். இவர் 1854 ஆண்டு ஜூன் 9 வைகாசி 28 அன்று சித்தியடைந்தார். இவரது ஜீவசமாதி திருமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்டாடும் பொட்டல் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தென்காசியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து மூலம் 30 நிமிடங்களில் சென்றடையலாம். செங்கோட்டையில் இருந்து மிக அருகில் 8 கிலோமீட்டர் உள்ளது. 15 நிமிடத்தில் பயணம் சென்றடையலாம். உள்ளூர் போக்குவரத்து. மலை அடிவாரத்தில் இருந்து கோயிலுக்கு செல்ல அரசு பேருந்துகள் காலை 10 மணி, மதியம் 1:30 மற்றும் மாலை 4:30, இரவு 7:30 மணி வரை இயக்கப்படுகின்றன.